பிரதி டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய நடந்த சந்திப்பில் என்ன பேசினார்கள் என்ற புதிய தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. அந்த புதிய தகவல்களில் திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், அப்போதுதான் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலை மக்கள் மத்தியில் ஏற்படும் என்றும், அந்த சூழ்நிலை ஏற்பட்டால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான காலம் கனியும் என்று அமித்ஷாவிடம் இபிஎஸ் வலியுறுத்தியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் என்னவென்றால், டாஸ்மாக் முறைகேடு வழக்கு மற்றும் மணல் கொள்ளை வழக்கு ஆகிய பல்வேறு வழக்குகளை விசாரணைகளை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் திமுகவின் அமைச்சர்களான துரைமுருகன், பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன், எம்ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் கே.என். நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான பல்வேறு வழக்குகளில் அவர்கள் வழக்கை விசாரிப்பதற்குள்ள தடையை நீக்க வேண்டும் என்றும், அந்த வழக்குகளை விசாரித்து அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்தினால் திமுக ஆட்சியின் மீது ஒரு அவப்பெயர் ஏற்படும் என்றும், அதை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாக்கு ஏற்படும் என்றும், இதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஹம்மர் சொகுசு காரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தது தொடர்பான வழக்கையும் மீண்டும் திரும்ப எடுத்து அதை விசாரிக்க வேண்டும் என்றும் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உறுதிப்படுத்தப்படாத இந்த தகவல்களில் இந்த வழக்குகளை விசாரித்தால், அது அதிகாரப்பூர்வமாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை, இருந்தபோதிலும் திமுக ஆட்சிக்கு எதிரான வழக்குகளை விசாரணை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும், அமலாக்கத்துறை சோதனைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.